ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீதிமொழிகளினுடைய தொடர் போதனைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். இன்று நீதிமொழிகளினுடைய 30ஆம் அதிகாரம். அதில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நபர்கள் யார் என்கிறதான கேள்வி அநேகருக்கு உண்டு. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன. யாக்கேயின் குமாரன் யாகூர். முதல்ல ஆகூர் என்கிறதான நபர், நீங்க ஹீப்ரூ வேர்டு, இது வந்து கெசன்யாஸ்ல நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆகூர் என்கிறதான பெயருக்கான பொருள் என்னவென்று கேட்டால் சேகரிப்பவர், கேதரர், கேதர்டு, சேகரித்து கொண்டிருப்பவர் என்பது ஆகூர் என்கிற வார்த்தையினுடைய பொருள். அடுத்தபடியாக யாக்கே என்கிறதான அந்த வார்த்தையை நீங்கள் போய் ஹீப்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒபீடியன்ட், கீழ்ப்படிதல் என்கிற பொருளிலே இந்த பெயர் வருகிறது. இப்படி என்று சொல்லும் பொழுது யாக்கே என்று சொன்னால் கீழ்ப்படிதல், ஆகூர் என்று சொன்னால் சேகரிப்பவர். இப்போ கீழ்ப்படுதலின் மகனாகிய சேகரிப்பவர் என்னும் புருஷன் என்று பொருள். இது வந்து ஒரு சிம்பாலிக்கான நேம். சாலமோனை கீழ்ப்படிந்த நபர் என்றும் சாலமோனை சேகரிப்பவர் என்றும் இங்கே நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாலமோன் யார் என்று சொன்னால் அவன் ஒரு ஞானி. சாலமோனுக்கு இருந்த சுபாவங்களில் ஒன்று கீழ்ப்படிதல். சாலமோனுக்கு இருந்த சுபாவங்களில் இன்னொன்று இந்த சொற்கள், பழமொழிகள், ஓமைகள், ஓமானங்கள், இவைகளெல்லாம் சேகரிப்பது, கேதரர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலினுடைய சிம்பாலிக் நேம்ல 2 பேரை சொல்றாங்க. ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கவனிக்கிறீர்கள். முதல் பெயர் ஈத்தியல் என்கிறது ஒரு பொதுவான பெயர். வேதாகமத்தில் அந்த பெயர் வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எங்கே வருகிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் நெகேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் நீங்கள் ஈத்தியேல் என்கிறதான பெயர் வருவதை நீங்கள் கவனிக்கலாம். பென்யமீன் புத்திரரில் யார் என்றால் சல்லு என்பவன், இவன் மெசுல்லாமுக்கும், இவன் யோவேலுக்கும், இவன் பெதாயாவுக்கும், இவன் கொலாயாவுக்கும், இவன் மசேயாவுக்கும், இவன் இதியேலுக்கும், இவன் எசாயாவுக்கும் குமாரன் ஆவான். இங்கே இதியேல் என்கிறதான பெயரை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட பெயர் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள், வேதாகம ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதே போலத்தான் ஊகால் என்கிறதான பெயரும். இப்ப இந்த 1வது வசனத்தில் காணப்படும் நபர்கள் என்று சொல்லும் பொழுது யாக்கே, ஆகூர் 2மே சாலமோனைத்தான் குறிக்கிறது. அவனுக்கு கீழ்ப்படிதலுள்ள மகன் என்று பெயர் சொல்வீர்கள் என்று சொன்னால் அதை யாக்கே என்று சொல்லுவீர்கள். ஆகூர் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் சேகரிப்பவர். இப்போ அங்குமிங்கும் கலெக்ஷன் பண்றது. இவர் நீதிமொழிகளை கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லுகிறார்கள். ஈத்தியேல், ஊகால் என்று சொல்லுவது ஒரு அடையாள பெயர், இஸ்ரேலினுடைய நேம். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு கீழ்ப்படிகளின் மகனாகிய சேகரிப்பவர் என்பற அடையாள பெயருடைய சாலமோன் சொல்லும் நீதிமொழிகள், உபதேச வாக்கியங்கள், டீச்சிங், டிடாக்டிக் என்று சொல்லுவார்கள். அவர் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் மேசியாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்தரின் அறிவே அறிவு. யார் அந்த பரிசுத்தர்?
மேசியா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இவருடைய வாக்கியங்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், நான் மூடன், எனக்கு புத்தி இல்லை, ஞானத்தை நான் கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. இப்போ மொத்தத்தில் இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இயேசுவை பற்றி, மேசியாவாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில்லாதவன் மூடன், அந்த தெளிவில்லாதவன், அவன் புத்தி இல்லாதவன், அவரை பற்றி படிக்காவிட்டால் அவனிடத்தில் ஞானம் இல்லை. அந்த அறிவு என்று சொல்லும் பொழுது மேசியாவை பற்றி அறிந்து கொள்ளுவது மட்டும்தான் அறிவு என்று சொல்லி இவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவருடைய வாக்கியங்களை நீங்கள் தொடர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய அற்புதமான கேள்விகளை நீங்கள் அங்கே கவனிக்கலாம். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? வானத்திற்கு ஏறி இறங்கினவர் யார்? மேசியா. காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? அவரும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், சிருஷ்டிகர். தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மேகம் அது ஒரு கிளவுடு. அந்த கிளவுட்ல என்ன இருக்குன்னா, வாட்டர் இருக்கு, மேலே தண்ணி இருக்குல்ல. வானத்துக்கு மேலே பார்க்கும் பொழுது மேலே தண்ணீர் இருக்கிறது. அதை கட்டி வைத்தது யார்? அங்கே அப்படி தண்ணி நிற்கும்படி செய்தவர் யார்? ஏதோ அந்த இடத்துல தண்ணி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த கிளவுடுக்குள்ள இருக்கிற வாட்டர் எப்படி ஹோல்ட் ஆகி, எதெல்லாம் ஹோல்ட் ஆகி நிற்கிறது என்கிறதான ஒரு கேள்வி. பூமிக்கு எல்லை, ஒரு நிலத்திற்கு எல்லை இருக்கிறது. நீங்கள் ஒரு நிலம் வாங்குவீர்கள் என்று சொன்னால் நிலத்திற்கு எல்லை உண்டு. ஆனால் இந்த மொத்த பூமிக்கும் எல்லை, அதை ஸ்தாபித்தவர் யார்? அடுத்தது கேள்வி கேட்கும் பொழுது, அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? பிதாவாகி தேவன், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. ஆகியனால அவர் சொல்ல வருகிற அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், 5வது வசனத்தில் அவர் சொல்ல வருகிற காரியங்கள் என்ன? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். இப்பொழுது அவர் நேரடியாக டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்து விட்டார். தேவனுடைய வசனங்கள் புடமிடப்பட்டவைகள், தேவனுடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள். தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள் தான் தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள். தேவனை அண்டிக் கொண்டு கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய வசனம் கேடகமாக அமைகிறது. இப்பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை 6வது வசனத்துல சொல்லுகிறார். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். இதைத்தான் அவர் சொல்ல வருகிற விஷயம். அப்போ அவருடைய அந்த லாஜிக்கல் பிரசன்டேஷன் பாருங்க. உபதேசம், கீழ்ப்படுகிற மகன், சேகரித்தவர். அவருடைய உபதேசங்கள் இஸ்ரவேலுக்கு அடையாளங்களாக, 2 நபர்களுக்கு அப்படின்னா அடையாளங்களாக சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு இயேசுவை பற்றிய அறிவில்லை என்று சொன்னால் அவன் மூடன், புத்தி இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், அறிவில்லாதவன். அடுத்தது கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கு பதில் யார் என்று சொன்னால் மேசியாவாய் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே. அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு கேடகமாக அமைகிறது. அந்த வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. நீ உன்னுடைய வார்த்தைகளை அந்த வார்த்தைகளோடு சேர்த்து கொள்ள வேண்டாம். உன்னுடைய வார்த்தைகளை நீங்கள் அந்த வார்த்தைகளோடு சேர்த்து கொள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். ஞானி, பொய்யன் என்கிறதான பெயர் கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியம். அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போகாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையின் மையத்தில் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லுவது
யாக்கேயின் மகனாகிய ஆகூருடைய உபதேசங்கள். இந்த யாக்கேயின் மகனாகிய ஆகூருடைய உபதேசங்களை இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனையில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை என்பதை 4வது வசனத்தின் மூலமாக அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகளாய் இருக்கிறபடியினால் உம்முடைய வசனத்தை நான் அப்படி ஏற்றுக்கொள்கிறேன், அதோடு ஒன்றையும் கூட்ட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை இந்த காலைவேளையில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், யாக்கேயின் குமாரனாகிய ஆகூரின் வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானவர்களாக மாறிவிட்டன. கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருடைய வசனத்தை நமக்கு கேடகமாக கொடுத்து நம்மை பாதுகாக்க, நம்மை போஷிக்க, நம்மை பலப்படுத்த, நம்மை வழிநடத்த நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே யாக்கேயின் குமாரனாகிய ஆகூரின் வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்வது மட்டும் தான் அறிவு. ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்முடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவைகள் எங்களுக்கு கேடகங்களாக மாறிவிடுகின்றன. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது. நாங்கள் பொய்யர்களாக மாறிவிடுவோம். நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம். உம்முடைய வார்த்தைகளை, எழுதப்பட்ட வார்த்தைகளை எழுதப்பட்ட வண்ணமாகவே நாங்கள் வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த திருவசன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதம் வந்து இறங்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.